Hello guys, welcome back to the vlog. So tired ஆயிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த வீடியோ பற்றின்னு. ஸோ வந்து அவங்க ஸ்டியரிங் வந்துடுச்சு, திருப்பி கீழே ஓடி போயிட்டு மேலே ஓடி வந்திருக்கேன். மூச்சு வாங்குது. ஸோ ஃபைனலி வந்து நம்ம வந்து சண்டே வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்துடுச்சு ஃபைனலாக. ஸோ இங்கே பாருங்கள், வந்துடுச்சு. போய் தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து நம்ம போய் இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைபாடும் இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் கையில் தான் வீடியோ வந்து ஷேக்கியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா வந்து லைவ் வந்து இப்போ வந்து Forza Horizon அண்ட் இது இஃப் யூ ஆர் வாட்சிங் மை கேமிங் யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும். லைவ் வந்து நான் போட போகிறேன். இப்போ வந்து ஸ்டேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் செட்டப் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு டூ அ லைவ் டுடே. ஸோ மேபி ஈவினிங்குள்ளே ஒரு இப்போ டைம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சு. ஸோ மேபி ஈவினிங்குள்ளே லைக் 4 or 3:30 வந்து நான் வந்து ரெடி பண்ணி ஒரு 5-10 minutes தான் ஆகும். பண்ணிவிட்டு அதோட வீடியோ வந்து எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு லைவ்ல தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ யாரில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் இந்த லைவ் வந்துடுங்க. கேமிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, மற்றவங்க யாரும். இதுதான் நைஃப். ஸோ இந்த நைஃப் வச்சு தான் நம்ம வந்து இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த வீடியோ. இதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைச்ச பாக்ஸ். இப்போ வந்து நான் இன்வெர்ட்டடாக பண்ணுறேன்னா இப்படி இது அப் சைடுன்னு தெரில. மேபி இதுதான் அப் சைடாக இருக்கும். நம்ம சைடு வைஸாகவே ஓப்பன் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஓப்பன் பண்ணுவோம் எல்லாமே. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு பாக்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணுறோம். அன்பாக்ஸிங் இந்த கியர் மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா கூட நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருப்பேன். அதை பார்த்துட்டு இது வராதனால என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. உள்ள இருக்கிற பாக்ஸை பார்த்தாதான் பாருங்க, நீங்களும் பாருங்க, தெரியுதா? ஓகே, ஸோ தெரியுதுன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த பாக்ஸை வெளியே எடுக்கிறோம். எனக்கு கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கணும், ட்ரே பண்ணிட்டு எடுக்கலாம். பாக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பாக்ஸ் இருக்கு அண்ட் ஃபுல்லாக சீல்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சீல் மட்டும் பிரேக் ஆகிருக்கு. அண்ட் பாட்டமில் இல்லை, சரி ஓப்பன் பாசிட்டிவாகவே இருக்கணும். இந்த பாக்ஸ் எதுவும் இல்லை, சைடில் போட்டோம்னா இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். நான் இந்த வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், அப்படியே நினச்சி பேசுகிறேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து வந்துடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிடெக் G29 டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ரேசிங் வீல் அண்ட் வேற என்ன இருக்குது, ஸ்டியரிங் வீல் வந்து பெடல் வந்துருக்கு. ஸோ அவங்க லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜில் வந்து என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. இது நான் காட்டுறேன் இப்போ. ஸோ இது பார்த்துக்கோங்க, இதுதான் லாஜிடெக்கோட இது. பிளே ஸ்டேஷன் இது போட்டிருக்கு. ஸோ அது PS4, PS5 அண்ட் பிசி அண்ட் பிசிக்கும் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் ஆகுது. லைக் PC, PS4 அண்ட் PS5 வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த பிளே ஸ்டேஷன் எடிஷன். ஓகே, ஸோ இது வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஒன்லி த ஸ்டீரிங் வீல் அண்ட் பெடல் வந்து 32,000 சம்திங் ஆச்சு. அண்ட் இன்க்ளூடிங் த கியர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 36,000 வந்து எனக்கு ஆயிடுச்சு. ஸோ சாரி, 30,000 இது பர்ச்சேஸ் பண்ணேன். 30,000 வந்து ஸ்டீரிங் வீல் பெடல் அண்ட் அது வந்து 6,000 சம்திங். அது வந்து பண்ணிட்டேன். அண்ட் இது ஓப்பன் பண்ணலாம். ஸோ டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ நம்மளுக்கு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டீரிங்லேருந்தே எடுக்கலாமா, இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து வரலாம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து நான் ஒரு இடத்துல வச்சிடுறேன்.
ஸோ இங்கே சார்ஜிங் இது இருக்குது, லைக் மேனுவல்ஸ் இருக்குது, பெடல் அண்ட் ஸ்டீரிங் வீல் இருக்குது, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் இட்ஸ் லைக் பவர் அடாப்டர். இது வந்து ஓகே, இது வந்து பவர் கேபிள் சம்திங் ஏதோ ரிலேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் த மேனுவல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வாரண்டி சம்திங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இது கூட இது கொடுத்துருக்கோம், ப்ளே சீட்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. மேபி இதோட ஃபுல் செட்டப்போட இருக்கும் வித் இன்க்ளூடிங் சேர். ஸோ இன்க்ளூடிங் இதோட சேர் செட்டப், கேமிங் சேர் அண்ட் அந்த ஃபுல் செட்டப் வாங்கியிருந்தோம்னா 1 lakh சம்திங் வந்து வந்துருக்கும். ஸோ நம்மளால இப்போதைக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரே காரணத்தினால, டு பி ஆனஸ்ட் அதை நான் வாங்கலை. என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது. மேபி இந்த ஃபியூச்சர் நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணிக்கலாம். ஸோ த ஸ்டீரிங் வீல், ஸோ ஜஸ்ட் இப்போ வெளியே எடுத்து வைக்கிறேன், ஒவ்வொன்றும் நம்ம அன்ட்ராப் பண்ணுவோம். அந்த பெடல் ரொம்ப ஹெவியாக இருக்குது, எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது, நல்லா மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பேப்பர் ஏதோ இருக்குது, இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. லாஜிடெக்கில் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி மவுண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. அண்ட் ஸோ அதர் லாங்குவேஜஸில் காஷன்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பாக்ஸில் போட்டோம்னா அவ்வளோதான். இது தவிர வேறு பாக்ஸில் இல்லை. ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து பெடல் வந்து அன்லாக் பண்ணுறேங்கிறேன், அன்ராப் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதுனால வாய் என்னென்னமோ சொல்கிறேன், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அன்ராப் பண்ணுறேன். சிங்கிள் ஹேண்ட் அன்ராப் பண்ணியாச்சு. லைக் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ தள்ளுறேன் நான், இது வந்து மூவ் ஆக மாட்டேங்குது அவ்வளோ, அந்தளவுக்கு ரப்பர் வந்து கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இதுதான் பிஜே பின் மாதிரி சேம் கியர் எப்படி இருக்கோ அது வந்து நம்ம வந்து ஸ்டீரிங் வீல் கூட வந்து கனெக்ட் பண்ணணும். அண்ட் அது கூட வந்து பவர் வந்து நம்ம அது கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும். மற்ற எல்லாமே ஸ்டீரிங் வீல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ பேக் சைடில் கொஞ்சம் ரப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இது ஃபுல்லாக மெட்டலில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பிளேட்ஸ் வந்து ஃபுல்லாக மெட்டலில் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கு. ஸோ இதோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆக்சிலேட்டர் ரியல் கார் மாதிரியே கொஞ்சம் இருக்குது, பிரேக் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கிளச்சும் அதேமாதிரி நல்லா ஹார்டாக இருக்குது, ரியல் காரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மெயின் கண்டென்ட், த ஸ்டியரிங் வீல். மெயின் கண்டென்ட் ஸ்டியரிங் வீலை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு கை வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து லைக் பார்த்தீங்கன்னா என் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். ஓகே, மேபி டோட்டல் நம்ம வந்து யூஸ் டு ஆயிரும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் ப்ளே ஸ்டேஷன் இது இருக்குது. ஆக்சுவலாக அது மற்ற மாடல்ஸில் வந்து இங்கே லாஜிடெக்கோட இது வந்துடும். இங்கே வந்து ப்ளே ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ப்ளே ஸ்டேஷனோட எக்ஸ் அந்த பாக்ஸ் சேம் ஜாய்ஸ்டிக்கில் இருக்க மாதிரி டிபேட் இருக்குது. L1 L2 R1 R2 அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஷிஃப்ட் இது ப்ளஸ் மைனஸ், இங்கே ஒரு நாப் மாதிரி இருக்குது, அது எதுக்குன்னு தெரியல. அண்ட் என்டர் பட்டன் ஏதோ இருக்குது. இது வந்து ப்ளே ஸ்டேஷன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஷேர் ப்ளே ஸ்டேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க மேபி. அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேடல் ஷிஃப்ட் மெட்டலில் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கியர் இது பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ரியல் கார் மாதிரி. 900 டிகிரி ரொட்டேஷன் சம்திங் சொன்னாங்க. ஓகே, சரி, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரெஸ்ட் எல்லாமே வந்து அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அது வந்து PS3. ஓகே, ஸோ அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS3 PS4க்கு இருக்குது. ஸோ நமக்கு ஒர்க் ஆகும்போது இப்போ எனக்கு டவுட் வந்துருச்சு, மேபி ஒர்க் ஆகும். ஸோ USB தான் இது வந்து நமக்கு USBயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டேரெக்டாக இது கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து மவுண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்கள் இது வந்து வந்துடும், பெடல் பவர் இது ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா கியரோட அட்டாச் பண்ணணும். ஸோ கியர் இது கூட வராதனால தனியாக வச்சுருப்பாங்க மேபி. ஓகே, இது வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு
we'll see. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஃபேஸ் தெரியுதுன்னு தெரியல, இங்கே தெரியும். ஸோ அந்த அடாப்டர் வந்து ஸ்டேரிங் வீல் கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை ப்ளக் பண்ணிக்கிறேன். ஆயிடுச்சு. இது வந்து பேக் சைடு, ஸ்டேரிங் வீலோட பேக் சைடில் கனெக்ட் பண்ணணும். இந்த செட்டப் வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கல, ஏன்னா என்கிட்ட வந்து ட்ரைபாட் இல்லை, அதை சொல்ல மவுண்ட்டும் இல்லை. ஸோ நான் ஃபுல்லாக எல்லாம் இது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்து காட்டுறேன். பவர் அடாப்டரும் கனெக்ட் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து நமக்கு கியர் ஷிஃப்டர் மட்டும் கனெக்ட் பண்ணணும். கியர் ஷிஃப்டரோட வீடியோ வந்து லாஸ்ட் பார்த்துருப்பீங்க, அப்படி பார்க்கலன்னா அதை வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கண்டென்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட், அண்ட் திஸ் ஒன் இஸ் த செகண்ட் ஒன். ஸோ இதுவும் அந்த வயர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கியரை வந்து மேபி ஓகே கைஸ், எல்லாமே செட்டப் ஆயிடுச்சு. நீ பவர் மட்டும் தான் கொடுக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மெஸ்ஸியாக தான் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. லைக் ஐ ஹேவ் டு ரிமூவ் த ஸ்டீரிங் அண்ட் செட்டப் இட் இன் அதர் பிளேஸ். ஸோ இப்போதைக்கு வந்து இது ஒரு செட்டப்பு பண்ணி வச்சுருக்கேன். மேபி ரிமூவ் பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணிடுவேன். ஸோ ஸ்டீரிங் வீல் மேலே மவுண்ட் பண்ணிவிட்டு கியர் இங்கே அண்ட் பெடல் வந்து கீழே ஆப்வியஸ்லி. And the laptop, my gaming beast, அங்கே இருக்குது. ஸோ இது வந்து பவர் கனெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு லைக் பவர் கனெக்ஷன் ஆன் ஆகிருக்கணும். இல்லை, வயர் இன்னும் கனெக்ட் பண்ணல. ஸோ அது வயர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, அதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இது ஸ்டீரிங் வீல் வந்து நம்ம பார்ப்போம், கேலிப்ரேட் ஆகும். ஓகே கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் மெஸ்டப்பாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து வயர் ஆகிடுச்சு. வயர் வந்து இனி வந்து யூஎஸ்பி கேபிள் வந்து பேக் சைடில் லேப்டாப்பில் போட்டாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு லைட் எரியுது. இது வந்து என்ன மீனிங் தெரியல. இப்போ வந்து நான் வந்து பவர் கேபிள் வந்து இது கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, கேலிப்ரேஷன் இஸ் டன் ஃபைனலி. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேலிப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் பேக் டு சென்டர் வந்துடுது, மோட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, எவ்ரி திங் இஸ் டன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, மேனுவல் மட்டும் செக் பண்ணணும். அண்ட் ஐ இன்ஸ்டால் த Forza Horizon. ஸோ எல்லாத்துக்கும் ஃபேவரட் கேம் இந்த ஸ்டியரிங் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் இருந்திருக்கும். ஸோ நான் அதிலே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அது லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மேனுவல் செக் பண்ணணும். ஸோ அங்கே வந்து நான் இப்போ வந்து ரெக்கார்டிங் போயிட்டுருக்காங்க, நான் அங்கே பேசுகிறதும் வந்து தெரியும். அண்ட் கியர் ஷிஃப்டர் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு சின்ன இது மட்டும்தான், ஏன்னா இதில் ரொம்ப நேரம் நான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது மவுண்ட் இல்லாதனால. ஸோ நான் அதில் வந்து உங்களுக்கு வரேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேம் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணேன், அதில் வந்து சரியாக கேலிப்ரேஷன் எதுவுமே சரியாக ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்குது, லாஜிடெக்கோட ஜிஹப்னு சொல்லிட்டு இருக்குது, ஃபார் ஸ்டியரிங் வீல்ஸுக்கு எல்லாமே இருக்குது. அதை வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி அது வந்து இது வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு கேலிப்ரேட் ஆகும் அண்ட் செட்டப்பும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் வந்து ஒரே இதில் வந்து எனக்கு இதாக இருக்குது. ஸோ கிளச் அண்ட் பிரேக் ஒரே இதில் வந்து காமிக்குது. இப்போது பிரேக் ப்ரெஸ் பண்ணால் கிளச்சும் ப்ரெஸ் ஆகிற மாதிரி வருது. ஸோ அது ஆட்டோமேட்டிக் மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த கிளச்சை வந்து இது பண்ணி டிடெக்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணணும்னு வந்து இப்போ பார்த்துட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் அப்படின்னு காமிச்சிட்ருக்கு.
இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது வந்து என்ன சொல்லுது, ஓகே கேல்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே மேபி இப்போ வந்து ப்ராப்பராக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லேர்ன் மோர் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கிரியேட் அக்கௌண்ட். ஓகே இந்த இதை வந்து முடிச்சோம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்டே அப் டு டேட். எஸ் ப்ளீஸ். ஓகே இப்போ வந்து நமக்கு செட்டப் இங்கே வந்து ப்ராப்பராக காட்டுது. ஓகே இது என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் லேப்டாப்லேருந்து வரேன். ஸோ ஃபைனலி எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. அந்த கேம் இஸ் ரன்னிங். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. அது வந்து நம்ம இன்கேம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் ஃபுல் எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. கியர் அண்ட் த லாஜிடெக் இது பெடல்ஸ். ஸோ இங்கே வந்து ஃப்ரீ ரோம்குள்ளே போயிருக்கோம். பார்ப்போம். டர்ட் ரேலி 2 வந்து விளையாடுறதுக்கு வந்து இப்போ ட்ரை பண்ணுறோம். பார்ப்போம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் வந்து செட் பண்ணிடுறோம். கேம் வந்துடுச்சு. நம்ம அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுலேயே எல்லாமே ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஓகே ஸோ இது வந்து ஓகே சூப்பர் நைஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்துடுச்சு. லைக் சென்டருக்கு வரல, மேபி டிரைவிங் அப்போ வந்து வந்துடும். சரி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் வந்து நான் இதை எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்க. ஓகே நைஸ். நைஸ் நைஸ். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து மேனுவல் ஷிஃப்ட் பண்ணிட்டு பண்ண போகிறேன்.